ஸ்ரீமதி தாயாரை ஏன் விசாரிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்நிலையில் 2022 ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி மாணவி மரணத்துக்கு பள்ளி நிர்வாகம் தான் காரணம் என கூறி பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டக்காரர்கள் பள்ளிக்குள் நுழைந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை தீ வைத்து எரித்ததுடன் பொருட்களையும் திருடிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்றக் கோரி பள்ளி தாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கலவரம் தொடர்பாக 519 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 166 பேரின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவை ஆய்வக சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தற்போதைய விசாரணையினுடைய நிலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்வதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது.